அம்மாவுக்கு மிக்க நன்றி. ஏன்னா கிட்டத்தட்ட நான் 23 வயசுலேயே எனக்கு ஒரு மார்க்கில் கிட்டத்தட்ட மார்க் தட்டி போயிட்டு. ஏன்னா 159 அடித்தேன், 160 அடித்தேன். என் ஃப்ரெண்ட் எல்லோரும் வேலைக்கு போயிட்டாங்க, நான் மட்டும் அப்படியே இருந்தேன். வீட்டு கடன் சூழ்நிலை காரணமாக கிட்டத்தட்ட 5 வருஷம் கடன் அடைச்சேன். அடைச்சதுக்கப்புறம் அம்மா என்ன சொன்னாங்கன்னா, சரி நீ திருப்பி படிப்பா, நான் உன்னை படிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 3 வருடம் சோறு போட்டு படிக்க வச்சு அவங்க தான். எந்த உதவியும் எனக்கு கிடையாது, பேக்ரவுண்டே கிடையாது. அம்மா ஒண்டியால் தான் நான் அந்தளவுக்கு பாஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து முக்கியமாக அந்த வெற்றி காரணம் வந்து டேஃப் அகாடமி தான். எனக்கு கிட்டத்தட்ட எனக்கு 3 டெஸ்ட் பேட்சில் கிட்டத்தட்ட நான் பார்த்தீங்கன்னா ஒரு டெஸ்ட் பேட்சில் 15,000 கொஷின்ஸ் கிடைக்கும். 3 டெஸ்ட் பேட்சில் கிட்டத்தட்ட 45,000 கொஷின்ஸ் கிடச்சிச்சு எனக்கு. அதுக்கப்புறம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணான்னு சொல்லிட்டு வெல்ல முடியும் ஃப்ரீ பேட்ச் எனக்கு கொடுத்தாங்க சார். அதில் ஒரு 10,000 கொஷின், கிட்டத்தட்ட ஒரு 60,000 கொஷின் நான் ப்ராக்டிஸ் பண்ணால எக்ஸாம் வந்து தைரியமாக ஹேண்டில் பண்ணேன். ஏன்னா எனக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை. ஏன்னா டெஸ்ட் நிறைய ப்ராக்டிஸ் பண்ண கான்ஃபிடென்ட் லெவல் ரொம்ப அதிகமாகிட்டு எனக்கு. அதனால் போய் டக்குன்னு ஓஎம்க்கு ஒரு மிஸ்டேக் இல்லை, கரெக்டாக அடித்தேன், போஸ்டிங் வாங்கியாச்சு. இப்போ அடுத்து எல்லோரும் நீங்கள் ட்ரை பண்ணுறவங்க வந்து ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ். அதாவது வந்து எப்போதும் கடின உழைப்பு வந்து என்று தொடர்ந்து படிங்க, கண்டிப்பாக ஜெயிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணிக்கிங்க. எப்படின்னு கேட்டால் ஒரு நாளைக்கு 10 நாள் படித்தா மட்டும் பாஸ் பண்ண முடியும், அந்தளவுக்கு காம்படிஷன் அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து கன்சிஸ்டன்சி, தொடர்ந்து படிக்கணும், உடையக்கூடாது. உடம்பு சொன்னால் சும்மா ஒரு 2 பாடமாக படிங்க, அப்போ தான் ஜெயிக்க முடியும். அடுத்து அந்த முக்கியமாக ஒரு திருக்குறள் ஒன்று கனிமொழி சொன்னாங்க, ஊழையும் உப்பக்கம் காண்பர் உளவின்றி தாளாதும் முயற்றுபவர் சொல்லுவாங்க. மனம் தளராதும் தாமதிக்காமல் முயற்சி செய்ய வந்து தனக்கு தடையாக இருக்கும் விதியும் தோற்கடித்து வெற்றி பெறுவார். அதனால் வெற்றியாளர்கள் நீங்கள் எல்லாரும் வெற்றி பெறணும் வாழ்த்துகிறேன். இந்த திருக்குறளை விடாமுயற்சியோடு நீங்கள் வெற்றி பெறணும். நன்றி, வணக்கம்.